இன்றைக்கான வீடியோவில் என்னோடய ஏர்லி மார்னிங் டு மிட் மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். லைக் இதுலேருந்து ஒரு மிட் மார்னிங் 11 வரையும் தான், அவ்வளோதான் இருக்கும். 11 வரை மிட் மார்னிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப பேசிக்காக சில விஷயம்லாம் இருக்கலாம், லைக் ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணுறதுன்னு அது நார்மலாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணல. பட் எனக்கே நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் மார்னிங் ரொட்டீன் ரொம்ப நாள் கழிச்சு ஷேர் பண்ணும்போது, இல்லை ஃபுல் டே ரொட்டீன் ஷேர் பண்ணுவோம்ல, அப்போ ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு குழல்லாம் போட்டுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருப்பேன். நான் எழுந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, மெடிடேஷனெலாம் சொல்ல முடியாது, சும்மா டைம் இருந்து சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னா சும்மா உட்காந்துருப்பேன். இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே போய் கோலம் போட்டுட்டு, நமக்கு என்ன அவசரம்லாம் எதுவும் இல்லை, பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் வாக்கிங்கு, ஸ்கிப்பிங்கு, முடிஞ்சால் காலையில் பண்ணணும், இல்லை ஈவினிங் பண்ணுறது உண்டு. அன்றைக்கி காலையில் பண்ணேன். ஈவினிங் ரொட்டீன் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணால் மார்னிங் பண்ணால் ஈவினிங் பண்ணுவியா அப்படி இல்லைல்ல, மார்னிங் முடிஞ்சால் பண்ணுறது, இல்லை மார்னிங் சில டைம் ரொம்ப லேட்டாக இல்லைல்ல, அப்போ சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும்ல, அதனால சொல்லிட்டு மார்னிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈவினிங் பண்ணுறதும் உண்டு. நம்ம இஷ்டம் தான். கொஞ்சம் நேரம் ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்டன்லேயே நிறைய செடியெல்லாம் இருக்குது, அதில் நிறைய காயெல்லாம் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் நிறைய டைமு. அதெல்லாம் பறித்து எடுத்து நான் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. இது லஞ்சுக்கானது. இது லேட்டாக எழுந்தேன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் ஈவினிங்காக பறித்து வச்சது யூஸ் பண்ணிக்கிறது, இல்லைனா ஒரு 11 o'clock மேலே பறித்து 12:30 மேலே தான் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ பறிச்சிக்கிறது. பட் காலையில் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் மிட் மார்னிங்க்கு மேலே அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடுறது. இவ்வளோ தான் வந்துச்சு இன்றைக்கி. பட் சில நாள்லாம் நிறைய வரும். நான் நிறைய காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி. நிறைய வரும். அன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொத்தமல்லி, அது எவ்வளோ பெரிய கட்டு, இது 20 rupees தான். பட் இதுவே ரொம்ப பெரிய சிட்டிஸ்லலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் 20 rupees கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இது யாருக்கு பத்தோம் அப்படிங்கிற மாதிரி. பட் 20 rupeesக்கு இது நிறைய கொடுத்துருந்தாங்க. 20 rupees தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இது எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஷூட் பண்ணி, அதனால் மறந்துருச்சு. 20 rupees சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சரின்னு சொல்லி அந்த வேரில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற பீஸ் மட்டும் அது மேலே இருக்கும்ல, அது மட்டும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சாதான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு நம்ம போய் கிச்சனில் நின்னோம்னா முடிஞ்சது, வேஸ்ட்டு நம்ம குளிக்கிறதே, அந்த மாதிரி ஆயிடும் வேர்வெல்லாம் அதனால் அதுக்கப்புறம் அப்புறம் தான் பெட்டை அரேஞ்ச் பண்ணேன். இன்றைக்கி பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தோம், அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய். இப்போ ப்ளூ பஸ் பார்த்துட்டு போங்க. பாய்.